பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளில் ஆண்டவர் சொல்ல விரும்பும் வார்த்தை, உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். உபாகமம் 28:11. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு நன்மை கிடைக்கணும்னு சொல்லி யாரெல்லாம் முயற்சி செய்வாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருவேளை உலகத்தின் காரியத்தை யோசிச்சோன்னா, தாய் தகப்பன் தன் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காகவும் அவங்க வாழ்க்கையுடைய நலன்களுக்காகவும் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி நன்மையை நம்ம பெற்றுக்கொள்றதுக்காகவே உழைப்பாங்க. இன்னொரு பக்கம் நெருங்கின நண்பர்கள் நமக்கு நன்மை நினைக்கிறாங்கன்னு நாமளே நினச்சிட்ருப்போம். அதே போல் உறவுகள், இப்படி அநேகர் நம்ம செய்கிற நன்மையை பெற்றுக்கொண்டு மறந்து போகிறவர்களும் இருக்காங்க. திரும்பி நன்மை செய்யணும்னு சொல்லி யோசிச்சு அதை செய்யாமல் போனவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் என்றுக்குமே நிலையான பரிபூரணமான நன்மையை யார் கொடுப்பாங்க? பலனை எதிர்பார்க்காத ஒரு நன்மையையும், நம்முடைய வாழ்க்கையில் அந்த நன்மை நிமித்தம் எந்த பாடும் கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்து பார்த்து நமக்குரிய ஆசீர்வாதங்களை ஒரு குறைவும் இன்றி அல்ல அல்ல குறையாத அன்பின் நிமித்தம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்க காத்திருக்கிறார். எனவே சின்ன சின்ன விஷயம் நடக்கலை, சின்ன சின்ன காரியத்தில் வெற்றி வரலன்னு சோர்ந்து போயிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து தான் சொல்கிறாரு, வருகிற நாட்களில் பரிபூரணம் அடையக்கூடிய நன்மையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கட்டளையிட போகிறார். ஆமென்.